ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் அதனுடைய 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை பாருங்கள். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். அப்ப என்ன பலவீனமான சூழ்நிலை வரலாம், ஏதோ போராட்டமான சம்பவங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்வது? பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, என் கிருபை உனக்கு போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்துவேன். பலவீனமான சூழ்நிலை உனக்கு வந்தாலும் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லவில்லை, சொல்லிவிட்டு விடவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இக்கட்டான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை, பாடுகள் நிறைந்த சூழ்நிலை வந்தாலும் உனக்கு நான் சகாயம் பண்ணும்படி உன்னோடு கூட இருப்பேன். மாத்திரமல்லாமல் ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று தடுமாறும் பொழுது, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டேனே என்று எண்ணும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரம் உன்னை தாங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நீதியின் வலது கரம் உன்னை தாங்கணும்னா உலக மனுஷர்களால் நீங்க கைவிடப்பட்டு தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலக சொந்த பந்தங்களால் நீங்க கைவிடப்பட்டு தான் ஆகணும். நீங்க எப்போ கைவிடப்படுகிறீர்களோ அப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களுக்கு சகாயம் பண்ண இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷனை நம்புவது அல்ல, மனுஷனை நம்புவது கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ மனுஷனை நம்பிட்ட அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்தது. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினால் அசைக்கப்படுவதே இல்லை என்று சொல்லி, கர்த்தரை நம்புகிறவன் என்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றைக்கு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது, கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, எப்படி பர்வதங்கள் இது சூழ பாதுகாப்பா இருக்கிறதோ அப்படியே கர்த்தர் உங்களை சூழ பாதுகாப்பா இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. நீ பயப்படாதே. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதிலும், இந்த 2025வது ஆண்டில் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது, ஆண்டு முழுவதும் ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையோடு கூட இருப்பார். நீங்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து இன்னும் மகிமையான காரியத்தை செய்கிறது மாத்திரமல்ல, இன்னும் புதிய புதிய ஆத்துமாக்களை தெய்வம் இந்த இடத்திலே கொண்டு வந்து சபையை நிரப்புவதற்கு ஏற்ற வழி வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வாசல்களை திறப்பாராக. நீங்கள் தேவ சமூகத்தில் ஊழியக்காரரோடு தோள் கொடுத்து நிற்கும் பொழுது, ஒன்றிணைந்து நிற்கும் பொழுது, அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, சபைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் மாத்திரமல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார்.